ஆளுங்களை கூட்டின்னு போயிட்டு அந்த விஸ்வநாத துவம்சம் பண்ணிட்டேன். அவனுக்கு என்னை பத்தி தெரியல. வந்த ஆத்திரத்துக்கு இன்னைக்கு அவனை கொண்டு இருப்பேன். நான் கல்யாணம் நல்லபடியா நடத்தணுங்கிறதுக்காகவே கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தப்பா. எதுக்கு கேஸ் இதெல்லாம்? அந்த ஆள் பண்றதே நாமும் பண்ணணுமா? பின்ன என் பையனை கொல்றதுக்கு ஆள் அனுப்புவான், நான் கை கட்டிட்டு சும்மா இருக்கணுமா? நான் அப்படி சொல்லல கேசவ். சட்டப்படி நடவடிக்கை எடுக்காம நாமும் அந்த ஆள் மாதிரி ரவுடிகளை ஏவி விடுவானே, அது ஏன் தசிங்கம்? அதுதான் நான் சொன்னேன்ப்பா, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நான் கிரியேட் பண்ணேன்னு. நல்லதா போச்சுப்பா. அப்ப கல்யாணத்து வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இல்ல மாச்சி, அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. எங்க அப்பா விட நேத்து வந்தானே எங்க அத்தை புருஷன், அந்த ஆள் ஜாதி வரி புடிச்சவன். எங்க அப்பா உள்ள போனாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான். ஆமாம்மா, அந்த ஆளை பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணுவான், வாய்ப்பு இருக்கு. நாம் இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாம்ப்பா. என்னதான் பாதுகாப்புக்கு ஆளுங்க இருந்தாலும் ரோஹித் கீர்த்தி வெளில போறது ரிஸ்க் தான். அதனால தேவையில்லாம நீங்க 2 பேரும் வெளில போறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த ஆளு விஸ்வநாத ஆட்கள் மூலமா கூட உங்களுக்கு ஆபத்து வரும். அதனால கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே உங்க 2 பேருக்கு யூரோப் டிக்கெட் போடுறேன். லாங் ட்ரிப் போயிட்டு வந்துருங்க. அதுக்குள்ள இங்க இருக்கிற மிச்ச மீதி எல்லாத்தையுமே உள்ள தள்ளுறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. நல்ல யோசனை தான் கேசவ், அப்படியே செய். அப்பா, அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, கல்யாணத்தை கோயில வச்சுக்கிறது அவ்வளோ சேஃபா இருக்குன்னு எனக்கு தோணல. ஏன்னா கோயில் பொது இடம், ஆளுங்க வருவாங்க போவாங்க, நாம யாரையும் கண்காணிக்க முடியாது, அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. அதனால கோயிலுக்கு பதிலா நம்ம பங்களாவிலேயே அங்க வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். க்ளோஸ்டாவும் இருக்கும், காவலுக்கு ஆளுங்களை நிப்பாட்டி வச்சு கண்காணிச்சுக்கலாம். இன்னொரு யோசனை கேஷவ், காவலுக்கு மத்த ஆளுங்களை நிப்பாட்டாம போலீஸ் கிட்ட பேசி நமக்கு இருக்கிற ஆபத்தை சொல்லி கொஞ்சம் பந்தோபஸ்து போட சொல்லலாம். கண்டிப்பா ஆர்த்தி, 2த்துக்குமே ஏற்பாடு பண்ணிடலாம். சரி. ஏங்க, நாளன்னைக்கு கல்யாணம், நாளைக்கு நிச்சயதார்த்தம். அப்படின்னா நம்ம எல்லாரும் நாளைக்கு காலையில சென்னைக்கு புறப்படணும் இல்லைங்க? கண்டிப்பா கிளம்பி ஆகணும். தேவைப்பட்ட பொருள்லாம் இப்பவே பேக் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா காலையில கிளம்புற அவசரத்துல 1-2 பொருளை மிஸ் பண்ணாலும் பண்ணிடுவோம். ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். நீ எடுத்து மேல இருந்து அந்த பேக் எடுத்து கொடுமா. வா. டாட், ஒரு நிமிஷம். டேய் ரோஹித், என்னடா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னது? டேய், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை டாட். அப்ப கேளு. டாட், எனக்கும் கீர்த்திக்கும் நடக்க போகிற கல்யாணம், அதுக்கப்புறம் நாங்கள் வெளிநாடு போகிறது, இது ஒன்றும் நாடகம் இல்லையே. என்னடா, ஏன் இப்படி கேட்குற? இல்லை டாட், வழக்கம் போல் எல்லாமே செட்டப்போன்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். அப்படி ஏதாவது இருந்தா அதெல்லாம் வேணாம் டாட், எல்லாமே ரியலாகவே இருக்கட்டும் டாட். ரோஹித், கீர்த்தி எனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கு டாட். உண்மையாவே அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அவ கூட வாழணும்னு விரும்புறேன். அவ என் மேல உயிரே வச்சிருக்கா டாட். இவ்வளவு காலம் அவளை நான் ஏமாத்தினதே போதும், இனிமே ஒரு நிமிஷம் கூட அவளை நான் ஏமாற விட மாட்டேன். ரோஹித், இந்த ஜென்மத்துல அவதான் டாட் என்னோட பொண்டாட்டி, அதுதான் டாட் என் ஆசை. அது கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க டாட். டேய் ரோஹித், உன்னோட கல்யாண விஷயத்துல எனக்குன்னு எந்த விருப்பம் இல்லடா. உன்னோட விருப்பம் எதுவோ அதான்டா என்னோட விருப்பமோ. நீ சந்தோஷமா இருக்கணும்டா, அதான் எனக்கு வேணும். கீர்த்தி தான் காலம் முழுக்க உன் பொண்டாட்டியா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டினா அப்படியே நடக்கண்டா. இனி கீர்த்தி காலம் முழுக்க என்னோட மருமக. போதுமா? Dad, thanks Dad. Thank you so much Dad.
டேய் சரி உள்ள போலாமா? வா. உள்ள வாங்க. யார் வேணும்னா? நாங்க பெருமாள் சார். யார் இவங்க? தெரியல சார், அதான் சார் கேட்டுட்டு யாருன்னா? அன்சி இருக்காளா? ஆன்ட்டி அன்சி வாங்க ஆன்ட்டி. எப்படி இருக்க அன்சி? எப்படி இருக்கீங்க அங்கிள்? பாப்பா எப்படி இருக்கா? இதோ பாருடா. அம்மா, என்னோட அங்கிள் ஆன்ட்டியும் கோடீஸ்வரி கிட்ட காப்பாத்தி கொடைக்கானல் வச்சிருந்தாங்கன்னு சொன்னல, அது இவங்க தான். முத்தாரசு அங்கிள், சங்கர் ஆன்ட்டி, இது அவங்களோட பாப்பா. வணக்கம். வாங்க வாங்க. சாரி, யாருன்னு அடையாளம் தெரியாததுனால கொஞ்சம் தடுமாறிட்டோம். அதோடு இல்லாம வந்து நுழைஞ்சதுமே அன்சியா கேட்டீங்களா? பாசிட்டிவா நினைக்காம நெகட்டிவா நினைச்சு கொஞ்சம் பயமா போச்சு. சாரி. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அன்சிக்கு இவ்வளவு தூரம் நடந்திருக்கும் போது நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுதான். ஐயோ சாரி சாரி. வந்தவங்க வெள்ளரிக்கை வச்சு பேசிட்டு இருக்கிறேன். வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. உள்ள வாங்க ஆன்ட்டி. வாமா வாமா. வாங்க. வாங்க. பெருமாள் சார், குடிக்கிறதுக்கு பானை கலக்க சொன்னல, சரி. அதை எடுத்து வா. ஆன்ட்டி பாப்பாவுக்கு கொடுங்க ஆன்ட்டி, நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன். இந்தடா பத்திரமா வச்சுக்கோ. பாத்து பாத்து பிடிச்சுக்கோ. வா ஹன்சி. நீங்க வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. ஹன்சி உங்களை பத்தி ரொம்ப உயர்வா சொன்னா. நேர்ல பார்த்து நன்றி சொல்றதுக்காக நாங்களே உங்களை பார்க்க கிளம்பி வரலான்னு இருந்தோம். அதுக்குள்ள எங்க 2வது பொண்ணு விஷயமா ஒசூர் வரைக்கும் போக வேண்டிய வேலையா போச்சு. இப்பதான் திரும்பி வந்தோம். 2-3 நாள் கழிச்சு வரலான்னு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. சென்னையில ஒரு வேலை இருந்துச்சுங்க, அதுக்காக வந்தோம். அப்படியே அன்சியை பார்த்துட்டு போயிடலான்னு வந்தோம். அன்சி எங்களால மறக்கவே முடியாது. அப்படி ஒரு ஒழுக்கம், அப்படி ஒரு கெட்டிக்காரத்தனம். இந்தாங்க இந்தாங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கங்க. பனங்க பனங்கள் கண்ட போட்டு எலுமிச்சை மரத்தை புளிஞ்சி சுக்கு ஏலக்கெல்லாம் தட்டி போட்டுருக்கு. சாப்பிடுங்க, வெயிலுக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடுங்க. அருமையா இருக்குங்க. எங்க வீட்டுல வெயிலுக்கு எப்பவுமே இதாங்க. இந்த கேஸ் ஏத்துற ட்ரிங்க்ஸ் எல்லாம் எங்க வீட்டுல கிடையவே கிடையாது. எதுக்கு தேவையில்லாம காசையும் கொடுத்து கண்டதையும் குடிச்சு வயிற்று கெடுத்துக்கணும்? ஏய் என்னடா? இல்ல ஒண்ணும் இல்ல சார். இப்ப சிரிச்சியே ஏன்? ஒண்ணும் இல்ல சார். சும்மா சொல்டா, நமக்கு வேண்டியவங்க தானே, சொல்லு. இல்ல சார், காசு கொடுத்து கண்டதை வாங்கி குடிச்சு எதுக்கு வயிற்ற கெடுத்துக்கணும்னு சொன்னீங்களா, அதான் சிரிச்சேன். ஏன் சார், பானங்க காலைல மட்டும் தான் குடிக்கணுமா இல்ல நைட்டுக்கும்? ஏய் ஃபர்ஸ்ட் முதல்ல சமைக்க போ போ. இல்லைங்க, நாங்க கிளம்பணும். அட இருங்க, இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புன்னு சொல்றீங்க? இல்லைங்க, வேலை இருக்கு. அதெல்லாம் இல்லங்க. ஹன்சிய நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டு அவ எங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கீங்க. அதுக்குள்ள போறேன்னு சொன்னீங்கன்னா விட்டுடுவோமா? 2 நாள் கண்டிப்பா தங்கிட்டு தான் போகணும். ஐயோ இல்லைங்க, 2 நாள்ல உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. வேலைக்கு பிரச்சனை ஆயிடும். அதனால இன்னைக்கே கிளம்பி ஆகணும். அட என்னங்க நீங்க, அப்ப சாப்பிட்டாச்சும் போங்க. வந்த வேலையை இன்னும் முடிக்கலங்க, போகணும். வேலையை முடிச்சிட்டு திரும்பி வர எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. அதனால விட நான் ஒண்ணு பண்றேன், சங்கரியும் குழந்தையும் இங்க விட்டுட்டு போறேன். சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நான் போய் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன சங்கரி? சரிங்க. சரிங்க, அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன் சார். சரி போயிட்டு வாங்க. அப்புறம் சாப்பிடுறதுக்கு கண்டிப்பா வந்தாகணும். சரிங்க, நான் கிளம்பட்டுமா? கல்பனா நீங்க பேசிட்டு நான் வந்துடுறேன். உட்காருங்க. ஆமா சங்கரி, நான் கேட்கணும்னு இருந்தேன். ஹன்சிய மைசூர்ல எங்க பாத்தீங்க? எப்படி அவளை காப்பாத்துனீங்க? ஆக்சுவலா நாங்க அவளை காப்பாத்தல, அவதான் எங்களை காப்பாத்தனா. என்னடா 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 ஆண்டி, அவர்கிட்ட குழந்தை வாங்குங்க, அவ புள்ள பிடிக்கிறவ. அன்சி மட்டும் இல்லனா அன்னைக்கு என் குழந்தை காணாம போயிருக்கோம். ஆக்சுவலா இதெல்லாம் நடந்த அன்னைக்கு நாங்க மைசூர்ல தாங்க இருந்தோம். ஹன்சிய தேடி நாங்க ரோடா அலைஞ்சிட்டு இருந்தோம். நீங்க மட்டும் எங்களுக்கு போன் பண்ணிருந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாம அப்பவே நாங்க ஹன்சியை கூட்டிட்டு போயிருந்திருப்போம். ஆமா, நீங்க ஏன் எங்களுக்கு போன் பண்ணல? எங்க நம்பர் தான் ஹன்சிக்கு தெரியுமே.
அம்மா அங்கிள் ஆண்டி நிறைய தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணாங்க. உங்களுக்கு ஃபோன் போகவே இல்லை. அதனால தான் உங்களுக்கு தகவல் சொல்ல முடியல. அப்படியா? ஆமா, ஏன் நீங்க அவளை சென்னையில கொண்டு வந்து விடாம கொடைக்கானல்ல உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க? அது இல்லம்மா, நான் சென்னையில கொண்டு வந்து விடுறேன் தான் அங்கிள் ஆண்டியும் சொன்னாங்க. ஆனா நீங்களும் அப்போ மைசூர்ல இருந்தீங்களா, யாரு இருக்காங்கன்னு தெரியல. வந்து யாரும் இல்லைன்னா வேஸ்ட் ஆயிடும்ல. அந்த கோடீஸ்வரி வேற என் தேடி சுத்தி இருந்தா என்னை தேடி சென்னைக்கு வருவாளோன்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் தான் கொடைக்கானல் கூட்டிட்டு போய் ஒரு வாரம் உங்க கூட என்ன வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமே எங்க அப்பா அம்மா கிட்ட தகவல் சொல்லி அவங்க கிட்ட பேய்க்கிறேன்னு சொன்னேன். பெரிய கில்லாடி தாண்டி நீ. இந்த வயசுலயே உங்க அப்பாவுக்கு மேல பிளான் போட ஆரம்பிச்சுட்ட. சரி, நீ ஆண்டி கூட பேசிட்டு நான் இதோ வந்துடுறேன். ஆன்சி, ரொம்ப தேங்க்ஸ் டா கண்ணா. வா கேஷவ். அத்தை, கயல் வாங்க. வாங்க கயல், அப்பா அம்மா வீட்ல இருக்காங்க. வாங்க. அம்மா அப்பா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க வாங்க வாங்க. நீ வாங்க வாங்க. கயல் பாத்தியா, சீப்பா இழுமா. உன்னை பார்த்ததும் வாங்க அத்தை வாங்க அண்ணின்னு கூப்பிடுறாங்க. ஆனா என்ன அண்ணே மச்சான்னு சொல்றாங்களா பாத்தியா? கோச்சுக்காதீங்க மச்சான், அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ் கருணாகரன், நீங்களாவது என்ன மச்சான்னு சொன்னீங்களே. ரோஹித்தோட கல்யாணத்துக்கு உங்களை இன்வைட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். நல்லதுங்க. ஆர்த்தி அது கூட இதோ சீக்கிரம். வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க மச்சான்? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கல்யாணத்துக்கு எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும், சரிங்களா? ரோஹித் கீர்த்தி கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து சிறப்பா நடத்தி கொடுக்கணும். அசத்திரும் அசத்தி தட்ட முடியுமா? ஆகாஷ், ஆகாஷ், ரேகா, என்னங்க? ரேகா, உன் தம்பி கண்ணு முடிச்சிட்டான். என்னது கண்ணு சீக்கிரம் வந்து பாரு. முடிச்சிட்டானா? அங்க பாரு, ஆகாஷ் கண்ணு முடிச்சிட்டான். ஆகாஷ், 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 ஆகாஷ் எழுந்திருப்பா. ஆகாஷ், எந்திரி. ஆகாஷ், இப்படி வா. உன் அக்காடா. ஆகாஷ், டேய், மாமா டேய் அங்க ஆகாஷ், பாருடா. சரியா ஆகாஷ், சாப்பா. டேய், ஆகாஷ், நான் உன் அக்காடா. ஆகாஷ், மாமாடா. இங்க பாரு மாமா. டேய் பேசுடா, ஏதாச்சும் பேசு, அக்கான்னு சொல்லு. டேய் நீ பேசாம உட்கார்ந்திருக்க பார்த்தா பயமா இருக்குடா, பேசுடா. ஆகாஷ் என்ன தெரியலையாடா, அக்காடா. என்னங்க இது, இவன் இப்படியே உட்கார்ந்திருக்கான். இவனுக்கு நம்மள அடையாளமே தெரியல ரேகா. எப்படிங்க கூட பிறந்த அக்காவை எப்படிங்க இவனுக்கு அடையாளம் தெரியாம போகும்? தெரியலையே, முழிக்கிறானே. ஐயோ, என் தம்பி கண்ணு முடிச்சிட்டான்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டனே. அந்த சந்தோஷம் பூர்த்தியாகாம நின்னு போச்சு. தம்பிக்கு தம்பியா புள்ளைக்கு புள்ளியா இருந்தவனுக்கு என்ன அடையாளம் தெரியலையேங்க. இந்த பாரு ரேகா, அழாத. இவ்வளவு நாள் இங்க சுத்தி நடக்கிற எதுவுமே தெரியாம படுத்த படுக்கையா இவன் இருந்திருக்கிறான். இவன் இப்ப கண்ணு முடிச்சதே பெரிய விஷயம் இல்லையா? கண் முழிச்சதுக்கு அப்புறமும் சுத்தி நடக்கிறது என்னன்னு தெரியாம தானங்க இருக்கான். நான் அழறது கூட அவனுக்கு தெரியலையேங்க. பேசாம பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கான் பாருங்க. பதறாத ரேகா, என்ன கண்டிஷன் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. டாக்டருக்கு தகவல் சொல்லுவோம், அவர் வந்து பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லட்டும். போன் பண்ணி வர சொல்றேன். ஆகாஷ், டேய் அக்கா பாரு. ஆகாஷ், ஆகாஷ்,
சார் ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா பேசி வந்துரு. வாங்கய்யா. அத்தான் என்னாச்சு? என்ன விஷயம் இது? ரொம்ப பெரிய வக்கீல வச்சு வாதாடியும் ஜாமீன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்களப்பா. எதிர்பார்த்தது தானே அத்தான். அந்த கேசவ பைய ஜாமீன் கிடைக்காத மாதிரி ரொம்ப கெட்டிக்காரத்தனமா கோர்த்து விட்டான். அந்த பைய ஆளுங்களோட வந்தப்ப எப்படா கதவை திறந்த நீ மட்டும் கதவை திறக்காம உள்ள இருந்திருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? முடிஞ்சு போன கதை தான். இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல. அதையும் பேசிக்கிட்டு விடுங்க. ஆனா ஒண்ணு, நான் உள்ள போயிட்டேன்னா அவன் பையன் பொழைச்சிருவான்னு கேசவன் நினைச்சுக்கிருக்கான். அந்த நினைப்ப பொய்யாக்கணும். நான் ஜெயிலுக்கே போனாலும் தூக்குக்கே போனாலும் அந்த பொறிக்கு பைய பொழைக்க கூடாது. அவன் சாகணும். அது உங்க கையில தான் இருக்கத்தான். அதுக்கு நீ ஏன் பதட்டப்படுற விசு? நான் வெளியே தானே இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். விடு. அந்த பயல மேல அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? உங்களை நம்பித்தான் இருக்கேன் தான். பயப்படாத விசு. கல்யாணம் நடக்கிற இடத்த மாத்திட்டானுங்க. கோயில்ல நடத்ததான்னு பிளான் பண்ணியிருந்தானுங்க. இல்லனே, கோயிலுக்குள்ள யார் வேணாலும் வந்து போகலாங்கிறதுனால நம்ம யாராச்சும் உள்ள நுழைஞ்சிருவோம்னு பயந்து இடத்த மாத்திட்டானுங்கண்ணே. கல்யாணம் கோயில்ல நடக்கல, அருணாச்சலம் வீட்டுல நடக்குது. இடம் தெரியுமாடா? தெரியுமனே, போயிட்டு எல்லாத்தையும் நோட்டம் விட்டு தானே வந்தோம். கோயிலுக்குள்ள நுழைஞ்சிருவோம் தானே இடத்த மாத்துறானுங்க. வீட்டுக்குள்ள நுழைவோண்டா, உள்ள வச்சவனை வெட்டுவோம்டா. கஷ்டம்னே, வீட்டை சுத்தி போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க. தான் விடக்கூடாது தான். அவங்க எவ்வளவுக்கு காவலுக்கு போட்டாலும் அந்த பையில க்ளோஸ் பண்ண விடக்கூடாது. நம்ம ஜெயிக்கிற தோக்குறது பெருசுல தான். நம்ம ஜாதி பெருமை தோத்து போயிடக்கூடாது. அதான் முக்கியம். சரி, ஜாதி பெருமையை பத்தி உனக்கு சொல்லி கொடுத்தவனே நான் தான். கத்துக்கிட்ட நீயே இவ்வளவு உணர்ச்சி வசப்படும் போது கத்து கொடுத்த நான் சும்மா இருப்பானா? நான் முடிக்கிற விஷயம் இந்த கணக்க. ஆமாத்தான். கல்யாணம் நடந்துச்சுன்னு அந்த கெட்ட செய்தி என் காதுக்கு வரக்கூடாது. அந்த பையன் செத்தான்ற நல்ல செய்தி மட்டும்தான் காதுக்கு வரணும். பார்த்து பண்ணிருங்க அத்தா. நீ கவலையே படாத, நான் பாத்துக்கிறேன். யோ டைம் ஆச்சு, வாயா ஐயா கூப்பிடு. அத்தா. வெல்கம் சார். உள்ள வாங்க சார். பரவாயில்லையே, நாங்க வரதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க சன் கேசவன் சார் தான் ஏசி சார்ட்ட பேசி பக்காவா ஃபாலோ பண்ணி ஏற்பாடு பண்ணார் சார். வெல் டன் கேசவ். ரைட் சார், நீங்க பாருங்க, நாங்க இங்க தான் இருப்போம். எதுக்கு யோசிக்க வேணாம் சார். தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். என்னடா இதுவும் ஏற்பாடு தானா? ஆமாப்பா, ஒரு பாதுகாப்புக்காக தான். குமார், எல்லாரும் வீட்டு முன்னாடி நிப்பாட்டாம சுத்தி நிப்பாட்ட. புரியுதா? போ. வாங்க எல்லாரும் வாங்கப்பா. வாங்க 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 வாங்கம்மா. உள்ள வாங்க. வாங்க வாங்கடா. வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. இதுதான் எங்க வீடு. அலமு மட்டும் தான் வந்திருக்கா இல்ல? மறந்துட்டீங்களா? அமுத வெற்றி கூட இங்க வந்திருக்காங்க. இங்க வச்சுதானே நடிச்சாங்க. அது அப்ப இருந்த மனநிலடா. டேய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. அப்ப கூட நாங்க வீட்டுக்குள்ள வரல, கேட்டோட வேலையை முடிச்சிட்டு போயிட்டோம். அண்ணே, நானும் கையிலும் கூட தான் வந்திருக்கோம். எப்போ நாங்களும் வாசோட வந்து திரும்பி போயிட்டோம். இது எப்ப நடந்தது? இங்க இருந்து தானே கேசவண்ணனை ஃபாலோ பண்ணி மாப்பிளை பிடிச்சோம். ஐயோ அத்தை, என் இமேஜ் ரொம்ப டேமேஜ் பண்றாதீங்க. நான் பாவம் இல்லையா? சரி சரி ஆர்த்தி, இவங்க எல்லாம் மாடி கூட்டிட்டு போய் காட்டு. வாங்க எல்லாரும் மாடி போலாம். ஏய் வாங்க, வா மேல போலாம். வாங்க வாங்க. வாங்க. ஏய் வாடா அமுதா மேல. ஏய் சூப்பரா இருக்கு பாரு வீடு. வா. ஏய் அமுதா பால்கனி போய் பாரு. அண்ணா, நல்ல பெரிய வீடு இல்லனே? ஆமாமா, நல்ல விஸ்தாரமா இருக்கு. இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. அது பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்கு. கீர்த்தி, என் ரூம் அங்க இருக்கு. வா. வா வெற்றி அமுதா, நீங்க வாங்க. அப்பாங்க பாப்பா பெட்ட. கீர்த்தி, இது யார் ரூம்? நாளையில இருந்து இது நம்ம ரூம். பையன் ரொம்ப ஆர்வமா இருக்கான் போல இருக்கு. அடங்குடா டேய். ஐயோ சித்தப்பா சும்மா இருங்க. நீ வா கீர்த்தி. சரி வாங்க போலாம். வாங்க. வாங்க. இதோ இந்த பக்கம் தான் மாமா ரூம் இருக்கு. இதான் மாமாவோட ரூம். வாங்கம்மா, வாங்க வாங்க. அதுதான் கிச்சன். இவங்க தான் கிச்சனோட ராணி. இவங்க பேரும் ராணி. வாங்கம்மா. வணக்கம்மா.
உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேங்கம்மா. அன்னைக்கு ஐயாவி உங்களையும் பாக்கறதுக்கு வேண்டி பிள்ளை வந்தப்ப நானும் வரலான்ட்டு தாங்கம்மா இருந்தேன். ஆனா வர முடியாத சூழ்நிலை. பரவாயில்ல பரவாயில்ல. உங்களை பத்தி ஆர்த்தியும் கீர்த்தியும் நிறைய சொல்லிருக்காங்க. எல்லாருக்கும் உதவியா இருப்பீங்களாமே, ரொம்ப சந்தோஷம். வாங்கம்மா, அங்க கெஸ்ட் ரூம் இருக்கு, காட்டுறேன். வாங்க எல்லாரும். வாங்க, இதுதான் கெஸ்ட் ரூம். நான் இந்த ரூம்ல தான் தங்கி இருந்தேன். இன்னைக்கும் நீ இந்த ரூம்ல தான் தங்கணும். அப்படின்னா கீர்த்திக்கோட நானும் இந்த ரூம்ல தங்கிக்கிறேன். அது உங்க இஷ்டம். சரி வாங்க போலாம். என்ன வீட்டெல்லாம் சுத்தி பாத்தீங்களா? வீடு ரொம்ப நல்லா இருக்கு மாமா. சூப்பரா இருக்கு தாத்தா. எவ்வளவு ரூம்ஸ் இருக்கு. ஆமா, நம்ம குடும்பம் பெரிய குடும்பம் இல்லையா? யார் யார் எங்கெங்க வேணுமோ அங்க தங்கிக்கலாம். கேசவ், அப்பா, நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு நிச்சயதார்த்தம், அதான ப்ரோக்ராம்? ஆமாப்பா. ஐயரை கூட்டிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? வரது கிட்ட சொல்லிட்டேன்ப்பா, வரது கையோட கூட்டிட்டு வந்துருவாரு. அப்புறம் ஐயர் வந்த உடனே நிச்சயதார்த்தத்துக்கு வேணுங்கிற சாமான்லாம் ஒரு லிஸ்ட் எழுதி வாங்கிடு. எதுக்குங்க எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டுட்டு? நிச்சயதார்த்தத்துக்கு என்னென்ன வாங்கணும் நமக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியுங்க. அப்ப சரி. நம்ம வழக்கப்படி என்னென்ன வாங்கணுமோ அது எல்லாமே ஏற்கனவே நான் ஆர்த்தி கிட்ட லிஸ்ட கொடுத்துட்டேன். ஏமா லிஸ்ட் உங்ககிட்ட இருக்குல்ல? இன்னும் வாங்கல. இதோ வாங்கிட்டு வந்துடுறோம். ராணிமா, கொஞ்சம் இங்க வாங்கல. என்னாச்சு? எல்லாருக்கும் ஏதாவது சாப்பிட கொடுங்களேன். விருந்தாளிகளை கவனிங்க. அத்தை, நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்களேன், நான் வாங்கிட்டு வந்துடுறேன். வா கேஷவ், போலாம். எல்லாம் உள்ள போய் உட்காருங்க, போங்க. எல்லாம் நல்லபடியா இந்த கல்யாணம் நடந்து முடியணும். அதான் வந்து சீக்கிரமா உட்காருங்கடா. சரிண்ணே. உட்காருங்கடா, உட்காரு.